நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுலேருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாதம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாகவே பாருங்க, இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலாக பாருங்க, இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசாக நம்மள கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசாக கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க, இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையாக பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ எந்த ராசியை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வசீகரமான தோற்றத்தை உடையவங்க, வெரி குட் அப்சர்வர்ஸ், நல்ல புத்திசாலிங்க. ஒரு கன்னிராசி பர்சனாலிட்டி பாருங்கள், ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல, அது ஏதாவது ஒரு க்ரைம் சீன் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஒரு கன்னிராசி பர்சன் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த விஷயத்தினோட நதி மூலம் ரிஷி மூலம் போய் ஆராய்ச்சி அதனோட உண்மையை கொண்டு வருவார். ஸோ வெரி குட் அப்சர்வர்ஸ், அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியான பர்சனாலிட்டிஸ் இந்த கன்னிராசி அன்பர்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக இருக்குது இந்த குரு வக்ர பயிற்சி. உண்மைதானாங்க? உண்மைதான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார், வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ராகு கேது 7 and 1. 7ல் இருக்க ராகு பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 1ல் இருக்க கேது அதில் குருவனோட பார்வையில் இருக்காரு. பொதுவாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தில் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்டில் ஒரு விட்டேட்டியான ஃபீலிங் வரும். நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இருக்குங்க, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்க தானேங்க செய்யும், அதை சொல்ல தானே சொல்லணும். எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சும்மா சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த வக்ரமான குரு கேதுவை பார்க்கறதுனால, லக்னத்தில் இருக்க கேதுவை பார்க்கறதுனால மைண்ட் ஒரு சஞ்சலம், ஒரு கஷ்டம். இந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்க, பட்டினத்தார் சொல்லியிருப்பார், விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விட்டேத்தியா இருக்குச்சு, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க. இது ஒரு நெகட்டிவ். ஓகேங்களா? உங்களுக்கு சுக்ரன் தான் பார்த்தீங்கன்னா தனாதிபதி, பாக்கியாதிபதி. குரு பாதகாதிபதி தான். ஸோ குரு பகவான் வக்ரம் அடைவது அப்படின்றது நல்லது தாங்க, கவலைப்படாதீங்க. இதை சொல்லுவாங்க ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல, நல்லதுங்க அப்படின்னு. அந்த மாதிரி குரு வக்ரம் உங்களுக்கு நல்லதுங்க, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ கன்னிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல காலம் இந்த வக்ர காலம் அப்படின்னு தான் சொல்லணும். நன்மைகள், இதனால் நிறைய நன்மைகள் இருக்குங்க. என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ட் ஆஃப் 4 and 7, இவர் தான் உங்களோட 4 and 7க்கு லார்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். இவர் வக்ரகதி அடையிறதுனால என்ன நம்மளுக்கு செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 and 7க்கு இருக்க கிரகம் குரு பகவான். இவர் வக்ரகதி அடைகிறாரு, என்ன நம்மளுக்கு செய்வார்? வீடு மாறும், வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம். நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் வரும். நிறைய பேர் பாருங்க, இப்போ ரொம்ப தூரத்தில் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த வேலைக்கு போகும்போது ஒரு சின்ன சாதாரண வண்டி எடுத்துட்டு போயிருப்பாங்க, உங்களுக்கு கார் வாங்குற பாக்கியம். அதாவது அந்த டிராவலிங்கான கம்ஃபர்ட்டை அவங்க ஏற்படுத்திப்பாங்க. இப்போ எனக்கு நான் ரொம்ப தூரம் போகிறேன், டிராவலிங் பண்ணி போகிறேன், நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன், எனக்கு டிராவலிங்கான கம்ஃபர்ட்டை நான் ஏற்படுத்திக்கிறேன், நான் ஒரு 2 வீலர் வாங்குறேன், நான் போகிறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்லுவாங்க, போக்குவரத்து நெருடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான பிளான் நீங்கள் போடுவீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பார்ட்னர்ஸில் ப்ராப்ளம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை உட்காந்து பேசுவீங்க, பேசி அதை சுதாரிப்பீங்க. இதெல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான். வக்ரகதி இருக்க குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேவர் பண்ணுவார். ஓகேங்களா?
ஏன்னா ஒரு பெருசாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வழியே இல்லை அவர். ஸோ அப்படி பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ரீதியாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் வந்து சொந்தம் பந்தம்லாம் நிறைய இருந்துச்சுங்க, சொந்தம் பந்தம்லாம் நிறைய இருந்தாலும் எங்களுக்கு பெருசாக எந்த சப்போர்ட்டும் இல்லைங்க, திக்கற்றவங்களுக்கு தெய்வமே தோணை அப்படின்ற மாதிரி தாங்க நாங்கள் வாழ்ந்து வரோம். அப்படி நிறைய கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரோஸ்கோப் பார்க்க வரும்போது சொல்கிறீங்க தான். கன்னிராசி மட்டும் இல்லை, நிறைய ராசிகள் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க. பட் அப்படி இருந்த கன்னிராசி அன்பர்களாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு புது ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரும். அது மாரல் சப்போர்ட்டு, மனரீதியாக சப்போர்ட் இருக்கலாம், எக்கனாமிக்கலி காசு கொடுத்து உதவுவதா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் உங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. முக்கியமாக ஃபினான்ஷியல் சப்போர்ட். யாரோ ஒருத்தவங்க அடட பாவம் பிள்ளை ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தப்பா, காசு வைப்பா செய்ப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் வெளியெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு கொடுத்து உதவலாம், அதே மாதிரி காசு கொடுத்து உதவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ உங்களோட ஜாப்பில் நல்லா இருக்குங்க, தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, கல்யாணம் இதெல்லாம் வரன் பார்த்துட்டு இருக்குங்க, தாராளமாக பார்க்கலாம். வரன் பார்க்கறது, கல்யாணம் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஜாதகத்தை உங்களோட கட்டத்தையும் பார்த்துக்கோங்க. பொண்ணு பார்க்குறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா பொண்ணுனோட ஹாரோஸ்கோப்பையும் பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேர் பொருத்தம் மட்டும் பார்த்துடுறாங்க. 2 பொருத்தம் நல்லா இருந்தால் போதும், 3 பொருத்தம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்லாம் பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. கலத்திரஸ்தானத்தை பாருங்கள், பாக்கியஸ்தானத்தை பாருங்கள், பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து சாதகமாக இருக்குங்க. குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணுறோம், ஒரு மருத்துவ செலவுனால, ஒரு வைத்திய செலவுனால கரு கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம், அதுக்கான பாக்கியமும் இருக்குது. ஸோ இந்த கன்னிக்கு வந்து பாருங்கள், ஆன் தி ஹோல் சொல்லணும் அப்படின்னு சூப்பராக இருக்குது. இட்ஸ் அ ரைட் டைம் டு டூ ரைட் திங்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன நீங்கள் செய்யணும், எந்த விஷயம் நீங்கள் செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.